Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி பேக் அசெம்பிள் பண்ணதுக்கு முன்னாடி அது லித்தியம் அயன் ஆகட்டும் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் ஆகட்டும் இந்த பேட்டரி பேக்லாம் நம்ம ஓன் யூஸ்க்காக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும் இல்லை வெளியில் சேல் பண்ணுறதுக்கு பைக் எதுக்கு யூஸ் பண்ணாலும் அசெம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் நம்ம பேட்டரி பேக் அசெம்பிள் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பேர் அப்படின்னா என்ன, ஓகேங்களா? ஆம்பேர்னா என்ன, ஆம்பேர் ஹவர்னா என்ன, அதாவது பேட்டரியில் சொல்லக்கூடிய ஏஹெச்சுக்கு ஃபுல் மீனிங் பார்த்தீங்கன்னா ஆம்பேர் ஹவர், ஓகேங்களா? ஆம்பேர் ஹவர்னா என்ன, ஆம்பேர்னா என்ன அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அடுத்தது ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது, சீரிஸ்னா என்ன, பேரலல்னா என்ன, ஓகேங்களா? சீரிஸ் பண்ண என்ன நடக்கும், பேரலல் பண்ண என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம டீட்டெயிலாக ஒரு நோட்டில் வந்து வரைஞ்சி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆம்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஆம்ஸ் அதாவது ஆம்பேர் எப்படி சொன்னாலும் ஓகே தான், ஓகேங்களா? ஆம்ஸ் அப்படின்னா என்னென்னா கரண்ட்டோட ஒரு அளவு, ஓகேங்களா? இப்போ 12 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இது வந்து வோல்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வேறு, ஓகேங்களா? வோல்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து இப்போ தண்ணி பழுப்பு ஒன்று எடுத்துப்போம், ஓகேங்களா? ஒரு ஓஸ் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த தட்டியில் ஒரு ஓஸ் இருக்குது. இந்த ஓஸில் வந்து எவ்வளோ தண்ணி வருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட்டு, ஓகேங்களா? ஸோ அந்த தண்ணி எவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பேர். சிம்பிள், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது தண்ணியோட அளவோ இல்லை பழுப்போட அளவோ எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட்டு. இது வந்து குழப்பிக்க தேவையில்லை. ஆம்பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ ஃபோர்ஸில் அந்த தண்ணி வந்து வெளியே வந்து ஊற்றுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பேர். உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 12 வோல்ட் பேட்டரி எடுத்துப்போம். 30 ஆம்பேர் அவர், அதாவது 30 ஏஹெச் வந்து பேட்டரி வந்து ஒரு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் நம்ம வந்து அசெம்பிள் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ ஏஹெச் அப்படின்னா ஆம்பேர் ஹவர்னு முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எவ்வளோ ஆம்பேர் வந்து நம்ம எடுக்க முடியும் ஒரு 30 ஏஹெச் பேட்டரியிலேருந்து, எவ்வளோ நேரம் வந்து நம்ம ஒரு மோட்டர் ஆகட்டும் இல்லை ஒரு லைட் ஆகட்டும் ரன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த லைட் ஒன்று எடுத்துக்கங்க. இது இதோட ஆம்பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆம்பேர் இருக்குன்னு வச்சுங்க. இது எத்தனை ஆம்பேர்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. ஒரு 5 ஆம்பேர்னு சொல்லிட்டு வச்சுங்க இந்த பல்பு, ஓகேங்களா? 30 ஆம்பேர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். 30 ஏஹெச் வந்து பேட்டரி வந்து யூஸ் பண்ணோம் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில். இது வந்து 5 ஆம்பேர். ஸோ இந்த பல்பு வந்து நம்ம 1 ஹவருக்கு எரிய விட்டோம் அப்படின்னா 5 ஆம்பேர் வந்து இந்த வந்து கரண்ட் வந்து இது இழுக்கும், ஓகேங்களா? 12 வோல்ட்டில் 5 ஆம்பேர் வந்து கரண்ட் வந்து இது இழுக்கும், ஓகேங்களா? அப்போ இந்த பல்பு நம்ம போட்டு ஒரு 30 ஏஹெச் பேட்டரியில் போட்டு நம்ம எரிய வரோம் அப்படின்னா அதாவது 6 மணி நேரம் வந்து இந்த பல்பை வந்து நம்ம எரிய விட்டுருவோம், ஓகேங்களா? ஸோ இந்த பல்பு வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் வந்து ஒரு 30 ஏஹெச் பேட்டரியில் வந்து நம்ம 5 ஆம்பேர் அவுட்புட் வெளியே எடுத்தாலும் எரிய விட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து இது வந்து 5 ஆம்பேர்னு கணக்கு வச்சுக்கோங்க. உதாரணத்தை தான் சொல்கிறேன், இதோட ஆம்பேர் என்னன்னு சரியாக தெரியல, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த சால்ட்ரிங் மிஷின் வந்து எடுத்துப்போம். ஸோ இது வந்து ஒரு 60 வாட்டில் சால்ட்ரிங் ஒன்று. ஸோ இதோட ஆம்பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 ஆம்பேர்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க சும்மா உதாரணத்துக்கு. 10 ஆம்பேர் அப்போ 30 ஏஹெச் பேட்டரி நம்ம வந்து 10 ஆம்பேர் சால்ட்ரிங் யூஸ் பண்ண அப்படின்னா 10x3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 ஆம்பேர் வந்து வரும், ஓகேங்களா? அப்போ வந்து 3 மணி நேரம் வந்து இந்த சால்ட்ரிங் மிஷின் வந்து நம்ம அந்த 30 ஏஹெச் பேட்டரி வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆம்ஸு ஏஹெச் ரெண்டுத்துக்கும் வேறுபாடு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான், ஓகேங்களா? ஏஹெச் அப்படின்னா 1 ஹவருக்கு வந்து எவ்வளோ ஆம்பேர் வந்து இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ஆம்பேர் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆம்பேர் ஹவர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சிம்பிள். ஆம்பேர் அப்படின்னா கரண்ட்டோட ரேட்டிங், ஏஹெச் அப்படின்னா கரண்ட் எவ்வளோ வந்து கரண்ட் வந்து நம்ம வந்து வெளியே எடுக்க முடியும் 1 ஹவருக்கு அப்படிங்கிறது வந்து ஆம்பேர் ஹவர்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ், அதாவது லித்தியம் அயனோட பிஎம்எஸ் 40 ஆம்ஸ் பிஎம்எஸ், ஓகேங்களா? 40 ஆம்பேர் பிஎம்எஸ். ஸோ இது வந்து எதுக்கு இந்த ஆம்பேர் பிஎம்எஸ் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து 40 ஆம்ஸ் பிஎம்எஸ் அப்படின்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து 40 ஆம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த பிஎம்எஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓகேங்களா? 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆம்ஸ் வரைக்கும் இதுலேருந்து அவுட்புட் வெளியில் வரும். ஸோ ஒரு பேட்டரி வந்து இப்போ வந்து ஒரு 50 ஆம்ஸில் வந்து ஒரு பேட்டரி வந்து ரெடி பண்ணுறதுன்னு வச்சுங்க, ஓகேங்களா? அதுக்கு வந்து 40 ஆம்ஸ் பிஎம்எஸ் வச்சு அப்படின்னா 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 40 ஆம்ஸ் வரும். அப்புறம் வந்து 10 ஆம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து ஒரு 20 ஆம்ஸ் வந்து பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 ஏஹெச் பேட்டரி ஒன்று இருக்குது. அதில் எடுத்து போயிட்டு நம்ம இந்த பிஎம்எஸ் வச்சோம் அப்படின்னா 40 ஆம்ஸ் அவுட்புட் எடுத்தோம் அப்படின்னா பேட்டரி வந்து டபுளாக வேலை செய்யும், ஓகேங்களா? இப்போ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 1C 3C 2C அப்படிலாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ 1C பேட்டரியில் வந்து நம்ம எத்தனை போட்டு 40 ஆம்ஸ் பிஎம்எஸ்ல 40 ஆம்ஸ் அவுட்புட் எடுத்து ஆனால் பேட்டரி பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பேட்டரி வந்து டபுள் மடங்காக வந்து பவர் வந்து இழுத்து கொடுக்கும். அதாவது 3C 2Cயாக வேலை செஞ்சு அது வந்து அதிக பவர் வந்து உடனே வந்து வெளியே தள்ளுறதுக்கு பார்க்கும். அப்போ வந்து பேட்டரி லைஃப் வந்து குறையும், ஓகேங்களா? ஒரு பேட்டரி பேக் அசெம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து 20 ஏஹெச்சில் ஒரு பேட்டரி பேக் அசெம்பிள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து 20 ஆம்ஸ் பிஎம்எஸ் தான் கரெக்டாக போடணும், ஓகேங்களா? அது வந்து 100 ஏஹெச் வந்து பேட்டரி அசெம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து 20 ஆம்ஸ் பிஎம்எஸ் போடலாம். ஏன்னா வந்து அவுட்புட் கரண்ட் தான் மேக்ஸிமம் அவுட்புட் வந்து இந்த பிஎம்எஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வந்து பிஎம்எஸ்ல இருக்கிற ஆம்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3S 4S இருக்கும், சீரிஸ் கனெக்ஷன், இத்தனை சீரிஸ் பண்ணால் இத்தனை வோல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுமாரி 100 ஏஹெச் பேட்டரி நீங்கள் அசெம்பிள் பண்ணாலும் பிஎம்எஸ் வந்து 20 ஆம்ஸ் கூட போடலாம், ஓகேங்களா? ஆனால் 20 ஆம்ஸ் கீழே போடக்கூடாது. 20 ஆம்ஸ் பிஎம்எஸ்க்கு 20 ஆம்ஸ் பேட்டரி போடலாம்.
15 ஆம்ஸாக 10 ஆம்ஸாக பேட்டரி போட்டிங்க அப்படின்னா அதிக கரண்ட் வந்து வெளியே எடுத்து பேட்டரி வந்து ஃபெயிலியர் ஆகும். இப்போ வந்து ஆம்ஸ்னா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து சீரிஸ் பேரில் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து நோட்டும் பெண்ணும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டரின்னு வச்சுக்கோங்க. இந்த பேட்டரியோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்னு எடுத்துக்கலாம். 3.2 வோல்ட். ஓகேங்களா? 3.2 வோல்ட் ஒரு பேட்டரி 6000 mAh. ஓகேங்களா? இப்படி இருக்குது. இப்போ வந்து இது எப்படி சீரிஸ் பண்ணணும் அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன். ஓகேங்களா? சீரிஸ் கனெக்ஷன் வச்சுக்கோங்க இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு இந்த சைடை வந்து அப்படியே விட்டுணும். இதில் வந்து ஒரு லோடு கொடுக்குதா ஒரு அவுட்புட் வந்து வயர் வந்து நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து வந்து நம்ம வந்து அவுட்புட் எடுக்க போகிறோம். இது வந்து ப்ளஸ்ஸு மெயின். ஓகேங்களா? ஸோ இந்த மைனஸ் எடுத்துன்னு வந்து இந்த ப்ளஸில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த மைனஸ் எடுத்துன்னு இந்த ப்ளஸில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மைனஸ் எடுத்து அந்த ப்ளஸில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து அவுட்புட் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அவுட்புட் கிடச்சிடும். 3.2 வோல்ட் 3.2 வோல்ட்டுன்ட்டு 4 போட்டிங்க அப்படின்னா 12.8 வோல்ட் வந்து அவுட்புட் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து 3.2 வோல்ட் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 12.8 வோல்ட் வந்துடும். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ஆம்ஸ் ஓகேங்களா 6 ஆம்ஸ் சொல்லக்கூடிய 6000 mAh பேட்டரி அப்படியே தான் உங்களுக்கு வந்து 6000 mAhல இருக்கும். ஓகேங்களா? ஸோ வோல்ட் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். சீரிஸ் கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதாவது இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கினே போனோம் அப்படின்னா வோல்ட் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3.2 ஆட் ஆகினே போகும். இங்கே இருக்கிற அந்த 6000 mAhன்றது வந்து அப்படியே தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மாற்றமே இல்லை, மாறாது. வோல்ட் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகினே போகும். ஸோ உங்களுக்கு வந்து 6000 mAh போதும், 12 வோல்ட் வேணும், பைக் வந்து அசம்பிள் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சீரிஸில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாங் நீட்டாக போயிடும் பேட்டரி. ஸோ அப்போ வந்து வண்டியில் எடுத்து வைக்க முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேட்டரி பக்கத்தில் வச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஃபுல்லாக மைனஸ்னு வச்சுப்போம். ஸோ மேலே ஃபுல்லாக ப்ளஸ்ன்னு வச்சுப்போம். வச்சுருமா? ஸோ இங்கே வந்து ப்ளஸ் லைன் வந்து மேலே வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ அவுட்புட். ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் எடுத்துன்னு போயிட்டு ப்ளஸில் தரோம். இங்கே இருக்கிற மைனஸ் எடுத்துன்னு போய் ப்ளஸில் தரோம். இங்கே இருக்கிற மைனஸ் எடுத்துன்னு போய் ப்ளஸில் தரோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இடத்த சுருக்கத்துக்காக அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்துடும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ பக்கத்தில் ஒன்று ஒன்றா வச்சு ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணாலும் வந்து சீரிஸ் கனெக்ஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 பேட்டரி தான் நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 பேட்டரி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இத்தனை கேப் இருக்குது. இப்போ வந்து இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இடத்தோட அளவு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே 4 பேட்டரி வைக்கிறத இங்கே 7 பேட்டரி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வச்சுனோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன். ப்ளஸ் மைனஸ் வந்து ஆட் பண்ணினே போனோம் அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க. வோல்ட் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும், ஏஹெச் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பேரலல் கனெக்ஷன் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பேரலல் கனெக்ஷன் வந்துட்டோம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வச்சுப்போம், மைனஸ். ஸோ இது ஃபுல்லாக ப்ளஸ்ஸு, இது ஃபுல்லாக மைனஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் லைன் எடுத்து வந்து ப்ளஸில் வைக்கிறோம், மறுபடியும் ப்ளஸ் எத்தனை ப்ளஸில் வைக்கிறோம், மறுபடியும் ப்ளஸ் எத்தனை ப்ளஸில் வைக்கிறோம், மறுபடியும் ப்ளஸ் எத்தனை ப்ளஸில் வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து மைனஸ் எத்தனை மைனஸில் வைக்கிறோம், மைனஸ் 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 அவுட்புட் வந்து கீழே வந்து எடுத்துடுறோம். ஓகேங்களா? ஸோ கீழே இல்லை மேலேயே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷன் பண்ணும்போது ஒரு பேட்டரி வந்து 3.2 வோல்ட்டு 6000 mAh. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேரலல்ன்ற அந்த கனெக்ஷன் அதாவது ப்ளஸ் ஃபுல்லாக ஒரு சைடும் மைனஸ் ஃபுல்லாக ஒரு சைடும் எடுத்தீங்க அப்படின்னா வோல்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது, 3.2 வோல்ட் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? அதே வந்து இந்த 6000 mAhன்னு சொல்லக்கூட இந்த mAh வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? 5030 5 பேட்டரி இருக்குது, 5030. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30,000 mAh வந்துடும். 30 AHன்னு சுருக்கமாக சொல்லலாம், 30 ஆம்பியர் அவர். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்து சீரிஸ் கனெக்ஷன் வோல்ட் இன்க்ரீஸ் ஆகும், பேரலல் அதாவது ஏஹெச் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இதில் வந்து வோல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, ஏஹெச் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பேரலல் கனெக்ஷன். ஸோ வந்து ஒரு பேட்டரி பேக் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மால் தான் வந்து ஒரு பேட்டரி வைக்கணும். ஸோ இது வந்து 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 4 சீரிஸ். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பின்னால் பக்கம் இதோட பின்னால் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும், அதாவது இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஒரு சைடு ப்ளஸ் ஒரு சைடு மைனஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து சீரிஸு. ஸோ வந்து 4 பேட்டரியை வந்து ப்ளஸ் மைனஸ் வச்சிடணும். ஓகேங்களா?
ஸோ மீதி இந்த சைடு 5 பேட்டரி வச்சோம் அப்படின்னா இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.8 வோல்ட்டு 30 ஏஹெச் வரும் ஓகேங்களா. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் போட்டோம் அப்படின்னா. ஸோ இந்த ப்ளஸ்ஸு ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் கொடுத்துடணும், இந்த மைனஸ் ஃபுல்லாத்தையும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துடணும். இந்த ப்ளஸ்ஸு ஃபுல்லாக ஒரு கனெக்ஷன் கொடுத்தணும், இந்த மைனஸ் ஃபுல்லாக ஒரு கனெக்ஷன் கொடுத்தணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், இந்த பின்னால் பக்கம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பேட்டரி அசம்பிள் பண்ணும்போது பின்னால் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற லைன் எது அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷன் எடுத்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒரு டைம் எடுத்து நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 12.8 வோல்ட்டில் 30 ஏஹெச்சில் வந்து ஒரு பேட்டரி பேக் அசம்பிள் பண்ணுறதுக்கு இதுதான் ஓகேங்களா. ப்ளஸ் மைனஸ் வச்சுக்கணும், ப்ளஸ் ஃபுல்லாக ஒரு லைன் அடிச்சிடணும், மைனஸ் ஃபுல்லாக ஒரு லைன் அடிச்சிடணும் ஓகேங்களா. ஸோ அப்படியே பின்னால் பக்கம் திருப்பிங்க அப்படின்னா இந்த நடுவில் இது பார்த்தீங்களா, இது மட்டும் ஒரு லைன் அடிச்சிடணும், இது ஒரு லைனு, இது ஒரு லைன் தனியாக எடுத்துக்கணும். இங்கே வந்து மைனஸும் இங்கே வந்து ப்ளஸும் எடுத்துக்கணும். இந்த பேட்டரியோட பேக் சைடு சொல்கிறேன் அடியில் ஓகேங்களா. உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு சைடு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 30 ஆம்பியர் அவர் ஓகேங்களா, 12 வோல்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் வந்து பிஎம்எஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 20 ஆம்ஸில் ஒரு பிஎம்எஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் லோடு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 20 ஆம்ஸ் யூஸ் பண்ண பிஎம்எஸில் 20 ஆம்ஸ் வந்து லோடு தரோம் ஓகேங்களா. 20 ஆம்ஸ் லோடு தந்தோம் அப்படின்னா 1 ஹவருக்கு வந்து, அதாவது 1.5 ஹவருக்கு வந்து இந்த 30 ஏஹெச் பேட்டரி வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. 1 ஹவருக்கு 20 ஆம்ஸ்னா இன்னும் 1 ஹவருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் 20 ஆம்ஸ் தேவைப்படும். ஸோ 40 ஆம்ஸ் நம்மகிட்ட 40 ஆம்ஸ் இல்லை 30 ஆம்ஸ் தான் இருக்குது. அப்போ வந்து ஒரு பேட்டரி வந்து, அதாவது 1.5 மணி நேரம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இந்த 30 ஏஹெச் பேட்டரியில் வந்து 20 ஆம்ஸ் வந்து ஃபுல்லாக லோடு எடுத்தோம் அப்படின்னா 1.5 மணி நேரம் வந்து 30 ஏஹெச் பேட்டரி வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஆனால் 20 ஆம்ஸ் வந்து மேக்ஸிமம் லோடு நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அது வந்து கம்மியாக தான் எடுப்போம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்ல பேட்டரிஸ், ஒரு பேட்டரியோட பேக்கப் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற லோடு எடுத்துப்போம் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு மொபைல் சார்ஜர் ஒன்று எடுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் சார்ஜர், போக்கோ X3யோட மொபைல் சார்ஜர் ஓகேங்களா. இது வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 3 ஆம்பியர் அவுட்புட் வரும். 33 வாட்ஸ் இந்த சார்ஜர் ஓகேங்களா. 33 வாட்ஸ் இந்த சார்ஜர் நல்லா பார்த்துக்கினா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 33 வாட்ஸ் வந்து லோடு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 33 வாட்ஸ் வந்து லோடு எடுக்கிறோம். வாட்ஸ்ன்றது வேறு, வோல்ட்ன்றது வேறு ஓகேங்களா. 33 வாட்ஸ் லோடு எடுக்கிறோம் அப்படின்னா 12 வோல்ட் பேட்டரியில் கூட எடுக்கிறோம். 33 வகுத்தல் போட்டு 12 வோல்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து காமிக்குங்க ஓகேங்களா. ஸோ அது என்ன வேல்யூ சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல, கால்குலேட்டரில். ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5ன்னு காமிக்குதுன்னு வச்சுங்க. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் லோடு 12 வோல்ட் பேட்டரியில் கொடுத்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு வந்து ரன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஆம்பியர் வந்து தேவைப்படும் ஓகேங்களா. 33 வாட்ஸ் லோடு கொடுத்தீங்க 12 வோல்ட் பேட்டரியில் அப்படின்னா 1 ஹவருக்கு ரன் ஆகிறதுக்கு 5 ஆம்பியர். 5 ஆம்பியர்னு சும்மா எடுத்துக்காட்டு சொல்லிக்கிறேன். இதையும் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேல்யூ அது 5 இருக்கலாம் 10 இருக்கலாம், அது என்னன்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல ஓகேங்களா. ஸோ வந்து 1 ஹவருக்கு ரன் ஆகணும் அப்படின்னா 5 ஆம்பியரோ இல்லை உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அத்தனை ஆம்பியர் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஓகேங்களா பேட்டரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.